அக்னி நட்சத்திரம் என்றால் என்ன? எதற்காக அக்னி நட்சத்திரம் வருகிறது? சித்திரை மாதம் 21ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரையிலான 21 நாட்களை அக்னி நட்சத்திர காலம் என்கிறோம். அதாவது அக்னி நட்சத்திரம் எதனால் வந்தது அப்படின்னு ஒரு கதை இருக்குது. யமுர நதிக்கரையில் காண்டவவனம் அப்படிங்கிற காடு அமைந்திருக்கிறது. அதில் அரிய மூலிகை செடிகள் எல்லாம் இருக்கும். அதுலேருந்து வர்ற வாசனை ஆத்தங்கரைக்கு வர அத்தனை பேரையும் கவர்ந்து இழுக்கும். இந்த மூலிகை நன்னா வளரணும்னு அடிக்கடி மழையை பொழிய செய்தார் மழைக்கு அதிபதியான இந்திர பகவான் மற்றும் வருண பகவான். இயற்கை அழகு நிறைந்த இந்த காட்டுக்கு அருகில் இருந்த யமுனையின் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் அடிக்கடி நீராட வருவார்கள். அப்படி குளித்துவிட்டு கரையேறிய போது ஒரு அந்தனர், ஒரு பிராமணர் வந்து, எனக்கு அதிக பசியாக இருக்கிறது, இந்த வனத்தில் உள்ள பசிப்பினி தீர்க்கும் மருந்துகள் சாப்பிட்டால் எனக்கு பசி போயிடும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அந்த வனத்தில் நிறையா மூலிகைகள் இருக்குது. அந்த மூலிகையில் பசிப்பினி தீர்க்கும் மருந்து அப்படின்னு மூலிகை இருக்குது. அதை சாப்பிட்டா எனக்கு பசி போயிடும்னு அந்த அந்தனர் கிருஷ்ண பரமாத்மாட்டையும் அர்ஜுனர்கிட்டையும் சொல்கிறார். அப்படி அந்த வனத்திற்கு செல்றதுக்கு எனக்கு உதவி செய்ய முடியுமா உங்களால் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாட்ட கேட்குறப்போ கிருஷ்ணர் புரிஞ்சுட்டார். அவரது தோற்றத்தில் இருக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடித்து கிருஷ்ண பரமாத்மா வந்திருக்கிறது அக்னிதேவன் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு அவரிடம் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் விவரம் கேட்டனர். அப்படி அக்னி பகவான் அளித்த பதில் என்னென்னா, சுவேதசி அப்படிங்கிற மன்னன் துர்வாச முனிவர் 100 ஆண்டுகள் தொடர்ந்து யாகத்தை நடத்தின்னு வரான். சுவேதசி என்ற மன்னனுக்காக துர்வாச முனிவர் 100 ஆண்டுகளாக யாகம் நடத்தின்னு வரதா சொல்கிறார். அந்த யாகத்தில் நிறைய நெய்யை விடுறா. அதிகப்படியான நெய்யை சேர்க்குறப்போ அதை இந்த அக்னி பகவான் சுவீகரிச்சுக்கிறார், சாப்பிட்டுக்கிறார். அப்படி சாப்பிட்றப்போ அந்த அக்னி பகவானுக்கு மந்த நோய் வந்துவிட்டதாக அக்னி பகவான் சொல்கிறார். அந்த மந்த நோயை நீக்கும் மூலிகைகள் இந்த வனத்தில் தான், காட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நான் அந்த காட்டில் வரப்பெல்லாம் இந்திர பகவானும் வருண பகவானும் மழையை பொழிய வச்சுட்றா, என்னால் உள்ளே போயிட்டு வர முடிய மாட்டேங்கிறது அப்படின்னு அக்னி பகவான் சொல்கிறார். அப்போது கிருஷ்ண பரமாத்மாவும் அக்னிதேவனிடம் சரி என்று நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்கிறார். கிருஷ்ணனும் அர்ஜுனரும் அக்னிதேவனுக்கு உதவ ஒப்புக்கொள்கிறார்கள். அப்படி ஒப்புக்கொள்ளும்போது சில வில்லம்புகளை அக்னிதேவனிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். அக்னிதேவனும் சக்தி வாய்ந்த காண்டிப வில்லம்புகளை கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் அர்ஜுனனுக்கும் அளித்து காட்டிற்குள் செல்ல முற்படுகிறார். உன்னோட இந்த மந்த நோய் தீர்றதுக்கான, பசிப்பினி தீர்த்து கொள்றதுக்கான 21 நாள் மட்டும் இந்த காட்டுக்குள்ளே நீ போகலாம், அதுக்கு நாங்கள் உதவுறோன்னு கிருஷ்ண பரமாத்மாவும் அர்ஜுனரும் சொல்கிறார்கள். அப்படி அக்னிதேவன் அந்த காற்றுக்குள்ளே போகிறப்போ இந்திரன் மழையை பொய்யச் செய்கிறார், வருண பகவான் மழையை பொய்யச் செய்கிறார். அப்போ அர்ஜுனனும் கிருஷ்ணரும் சேர்ந்து அக்னிதேவனிடம் வாங்கிய வில்லம்புகள் மூலம் அந்த மழையை தடுத்து நிறுத்துகிறார்கள். அப்படி அந்த 21 நாட்கள் அந்த காண்டவவனத்திற்கு செல்லும் அக்னிதேவன் நாள்தான் இந்த அக்னி நட்சத்திரம் 21 நாட்கள் இந்த பூலோகத்தில் வருகிறது அப்படிங்கிறது புராணங்களில் கூறப்படுகிறது. அக்னி நட்சத்திர காலத்தில் சாப்பிடும் உணவு பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் நம் முன்னோர்கள் மாற்றி அமைத்துள்ளனர். அப்படி அக்னி நட்சத்திர காலத்தில் நம்ம முன்னோர்கள் சொன்னபடி உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொண்டால்
அக்னி நட்சத்திரத்திலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம். சுபம்.